சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கம். பொது கும்ப ராசிக்காரங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டீங்க. வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி, ஒன்று போனா ஒன்று, ஒன்று போனா ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. பட் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகுது. இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு ஒரு 10 நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கையில எவ்வளோ அடிபட்டாலே சரி, தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு நிமிடம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதத்துல ராஜயோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா 2 விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். கோபமும் இருக்கக்கூடாது, பேச்சுல கவனமா இருக்கணும். இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் கும்பத்திற்கு நல்லாதாங்க இருக்கும். கும்ப ராசிகளுக்கு பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல அபிராமி அந்தாதியில 40, 59, 75, 91 இந்த பாடல்களை கேட்கறதும் சரி, படிக்கிறதும் சரி ரொம்ப நல்லது. அதோட உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை மேல் அதிகாரிகிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டா இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கோபம் மட்டும் வேணாம். ஏன்னா பாகிஸ்தான்ல சனி இருக்காரு. பேச்சுல கோபத்தை கொண்டு வருவார். ஆனா அந்த கோபத்தை வேண்டவே வேண்டாம்னு சொல்றது தான் இந்த பதிவா உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குடும்பம், வேலையிடம், வேலையாட்கள்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடங்கள்ல கோவப்பட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான். பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வந்துடும். ஸோ கோபதாபங்கள் வேணாம். யார் என்ன செய்தாலும் சரி, குடும்பம் தானே, தெரிஞ்சவங்க தானே, நண்பர்கள் தானே, வேலை செய்யக்கூடிய இடம் தானே, கூட வேலை பார்க்குறவங்க தானே, இப்படி எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். இன்னும் சொல்லப்போனா கும்ப ராசிகளுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. நிறைய இடங்கள விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அமைதியும் கடைபிடிக்கணும். இதோட எழுத காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக கூடும். அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம், லாபம், சந்தோஷம், அசையும் அசையாத சொத்துக்களை வாங்க போறீங்க. ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முதலீடுகளுக்கு குறைவே இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்கு. வழிபாடு பொறுத்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே போல ஆரோக்கியத்துல கால் பகுதி, முதுகு, தண்டுவடம், மூட்டு பகுதி, இந்த நகைப்பகுதி, இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன உபத்திரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. சின்னதா அப்படி ஏதாவது பாதிப்பு வருதுனாக்கா உடனே போய் மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது பெருசா பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். அதே போல ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்திருக்கும் சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவே 70 வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல அதீத கவனம் இருக்கணும். மற்றபடி நடக்கிறது நல்லது நடக்கும். பணவரவுக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்யறத மட்டும் ரொம்ப தவிர்க்கணும். பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்க கண்ணோட்டத்துல இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்காணிக்கலாம். எல்லாத்தையும் பிடிச்சி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கண்காணிக்கிறது கூட விட்டுடலாம். ஆனா ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். அதே போல பிள்ளைகளை பத்தி உறவுக்காரங்கிட்டயோ நண்பர்களிடத்துலயோ தேவையில்லாம பேசுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடம் தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்கு. இதுதான் நான் சொன்ன பேச்சுக்கள்ல நிதானம் தேவை. நம்ம வீட்டு விஷயத்த நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி. இதனால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வரும். இதோட தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது ரீதியெல்லாம் அனுகூலம் ஏற்படும். பழைய பகைமையில இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இணக்கமாக நட்பாக செல்வது ரொம்ப நல்லது. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையும் வேணாம். நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல, அது உனக்கு கடவுள் பார்த்துப்பாருன்ற மாதிரி ஒதுங்கி வந்துருங்க. உங்களுக்கு ஒருத்தங்க தீங்க நினைச்சா அது அவங்களுக்கே தீங்க முடியும். பழைய பகையை கிளறிக்கிட்டு வைக்கிறது, வம்பு இழுக்கிறது, இதெல்லாம் கும்பராசிக்கு இப்போ தோணும். ஆனா அதை விட்டுடுங்க. அதே போல குடும்பத்திலயும் சரி, வெள்ளிவட்டாலும் சரி, வாக்குவாதத்தை சுத்தமா தவிர்க்கணும். நேரம் காலம் நல்லா இருந்தாலும் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாக்குல தாண்டா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பத்திற்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமா உங்களை சிக்கல்ல மாட்ட விட்டுருவார். பார்த்து சூதானமா நடந்துக்கணும். மற்றபடி உங்களுடைய அறிவு திறமை கூடும். சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் எதுலையுமே சாதிக்க முடியும். இதோட உங்க மேல வீண் குற்றச்சாட்டு வரும். அதற்கு ஆளாகாம இருக்கணும்னா எல்லா விஷயத்தையும் கவனமா இருக்கணும்.
மற்றவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, அது நம்ம கோபத்தை ஏற்படுத்தும். ஆனா அங்க கோவப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணும். கோர்ட்டு கேஸ் வழக்குல சாதகமான போக்கு வரும். இதோட வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடைகள் நீங்கும். தொழில், வியாபாரம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்த கொடுக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தொழில் விருத்தியாகும். இதே போல வேலையில இருக்கிறவங்க, அதாவது உத்தியோக பணிகள் இருக்குங்க, தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசாங்க துறையா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ உடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல மத்தவங்க விஷயத்தில் தலையிடாமலும் இருக்கணும். ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துரும். இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிட்டே எதுவா இருந்தாலும் சரி மனம் விட்டு பேசணும். அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், முடிவெடுக்கணும். அது நன்மை கொடுக்கும். குடும்பத்துல அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வந்த காரியங்கள் இப்போ நிறைவேறும். அடுத்தவங்க விஷயத்துலையுமே நீங்களும் தலையிடாமல் இருக்கணும். அதே போல கலைத்தில் இருக்கிறவங்க பாதுகாப்பு ரொம்ப அவசியம். பொருள் வரவுல அந்த குறை இப்போ விலகுது. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிணக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் மறைஞ்சிரும். அதே போல கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காம இருக்கணும். நீங்க கோபம் பேசுறது, நீ என்ன நான் என்ன அப்படின்ற பேச்சுவார்த்தைலாம் சுத்தமா இருக்கக்கூடாது. அதே போல அரசியல் துறை இருக்கிறவங்க உறுதியா இருப்பீங்க, துணிவா செயல்பட போறீங்க. பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். இதோட வேலை காரணமா ஒரு சிலர் பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இல்ல உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். மாணவர்களை பொறுத்திருக்கும் எதிர்காலத்தை பத்தின எண்ணம் உண்டாகுது. மேல் படிப்பத்திர சிந்தனையில ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட இந்த மாதம்ங்கிறதே எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு ஆதரவும் நல்லபடியா தான் இருக்கும். இதோட தேவையற்ற எதிரிகளுடைய பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகளாவே இருந்தாலும் சரி அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்கு. அவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. நிறைய எதிர்ப்புல இருந்து இப்ப விடுபட போறீங்க. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க. வேலையில இருந்து வந்த டென்ஷன் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி அது திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரியே இருந்திருக்கும் இல்லையா? அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்திருக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்ததுனால நன்மைகள் அதிகமாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான ஆணி மாத பொது பலன். இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம். சப்தமஸ்தானத்துல நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்றதுனால கணவன் மனைவிக்கிட்டே சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நல்லா பழகினவங்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகும். ஆனா 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நெருக்கடிகளை விலகும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. திருமண வயதுல இருக்க நல்ல வரணம் அமையும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். உடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்களுமே மதிப்பு உண்டாகும். குறிப்பா உங்க வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். இதோட மாதம் முழுவதுமே சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும். இங்கே முதல்ல எந்த கவலைகள் இருந்திடம் தெரியாமல் மறைந்து போகும். மனசுல மகிழ்ச்சி அதிகமாகும். வாழ்க்கைக்குரிய பாதை தெரியும். பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கில கூலி வேலை செய்தான் சரி உங்களுக்கு வேலையில இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொழில தோன்றிய தடைகள் விலகும். பெண்களை பொறுத்தவரைக்கும் கனவு நனவாகும். திருமண வயதில் இருக்கவங்க நல்ல வரம் அமையும். உழைப்பாளருடைய நிலை உயருதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஜூலை 1ஆம் தேதி இருக்குங்க. அந்த ஒரு நாள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுல அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னாக்க ஜூலை மாதம் 8, 9 இந்த நாட்கள உங்களுடைய சுப காரியங்கள் செய்யணும். நல்ல காரியங்களை செய்ய இந்த நாட்களை பயன்படுத்தலாம். இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்து சதய நட்சத்திரம். ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்து நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு ஆணி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி உங்களுடைய சஞ்சாரம் நெருக்கடிகளை அதிகரிச்சாலும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குருவால அது எல்லாமே உங்களை நெருங்காம போகும். இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்ட நிலை இது மறையுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. உடல்நிலையில இந்த பாதிப்புகள் விலகுது. நீண்ட நாள் கனவு நனவாகுது. சரியான நேரத்தில் நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு தொழில ஆதாயம் ஏற்படுது. கணவன் மனைவி கிடை இருந்த இடைவெளி விலகுது. திருமண வயதிலுக்கும் தகுதிக்கேற்ற வரன் அமையும். குழந்தையுடைய நலன்ல அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது. வேண்டுதலை நிறைவேற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. பணப்புழக்கம் அதிகமாகும். இதோட புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகோரும். தடைப்பட்ட வேலை இப்ப நடக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். உறவுக்காரர்கள ஆதாயம் உண்டு. உடல்நிலையில தெளிவு ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில சமயங்களில் தேடி வரும். இதோட உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜூலை மாதம் 2, 3 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 4, 8, 13 இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களை திறக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும்.
அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். குருவின் அருள் பெற்று உயர்வை காணக்கூடிய உங்களுக்கு ஆனி மாதம் யோகமான மாதம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ஞானகாரகன் குரு உங்க ராசியை பார்க்கிறார். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. வேலையில ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்திலுமே நிம்மதி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். விற்பனையில ஏற்படுத்த மந்த நிலை மாறுது. தொழில் வளர்ச்சி பெறும். சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடும். இதோட கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். இதோட 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது நட்புகளிடம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இதோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த இடைவெளி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் மறையும். ஆனாலும் அனுசரிச்சு செல்வது ரொம்ப அவசியம். இதோட கூடுதொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையால தொழில் இருக்கணும். அப்பதான் நீங்க எதிர்பார்த்து லாபத்தை பார்க்க முடியும். இதே போல பணியாட்கள் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அது நமக்கு நன்மை கொடுக்கும். இதுல உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜூலை 3, 4 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 8, 12 இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், தனிப்பட்ட நட்சத்திர பலன்கள், அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்துருக்கோம். இப்போ பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் விநாயகர் பெருமானை அருகம்புல்லால அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்ய கும்ப ராசிகளுக்கு காரிய வெற்றியே உண்டாகும். தடை தாமதங்கள் நீங்கும். செல்வ செழிப்பு நிச்சயமா மேலோங்கும். கடன் தொல்லைகள் நீங்கும். பணவரவு நிலையா நிற்கும். அடகு வைத்த நகை நட்டு திரும்ப உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்பும் அமையும். உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன். இந்த நாட்களை உங்களுடைய எப்படி பார்த்தாலும் சரி, இந்த ஆணி மாதம் கும்ப ராசிகளுக்கு குதூகலமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 100க்கு 99% சாதகமாக தான் இருக்கு. அந்த 1% அப்படிங்கிறது கோபம், அதே போல கவனம். இந்த 2 விஷயத்த மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதாவது கோபம்ங்கிறது யார்ட்டையும் கோபப்படக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, இந்த கணக்குல வருது. அதே போல பேச்சுல நிதானம் தேவை. இந்த கோபத்தால சில வார்த்தைகளை விட்டுடுவோம். அதே போல நம்முடைய ரகசியங்களை உடைச்சிருவோம். இதோட ஒட்டு மொத்தமா மற்றவங்களுக்கு சாதகமான வகையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு மதிப்பா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த கோபதாபங்களால. ஸோ பார்த்து சூதானமா இருக்கும். புரியுதுங்களா? மற்றபடி ஆணி மாதம் அற்புதமான மாதம். தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்.